ஏன் நீ பேசக்கூடாது? உனக்கு தெரியும் உங்க வீட்டுக்கு போனா அந்த டொமேட்டோ எங்கதான் போனது எனக்கு தெரியாதுன்னு சொல்லுவாங்க அம்மா. ஆமா பரவாயில்ல, எங்க அப்பா ஒன்று எங்க அம்மா ஒன்று கொடுக்குறேன் பரவாயில்ல. அது டொமேட்டோ சொன்னாங்க சொல்லியிருப்பாங்க. நான் கூட உங்க எல்லாம் தேடி போனேன் வீட்டுக்கு, நீங்க கூட வீட்டுல யாருமே இல்லை. பழியே வந்து பார்த்தா 5 பேர் உழைக்குங்க, ஒரு கல்வாச்சி, ஒரு குறி சுத்தி, ஒரு தடவை ஆளுகிற பேசி போறோம் வாங்கடி. சரி, நீங்க 5 பேர் வந்தீங்க, என்ன வந்தீங்களான்னு கேட்டீங்க முன்ன. என்னோட ஒன்னும் கால தம்பதமா இருக்கிறானே அந்த சிங்கார் எங்க போட்டான்? பாட்டு எங்கிருந்து
3 வருஷம் ஆகுது. நானும் 3 வருஷமா என் அக்கா நம்பருக்கு போன் போட்டு பாக்குறேன். போன் வேலையே செய்யுது. நான் எப்ப போன் போட்டாலும் பிஸி அப்படின்னு சொல்லுது. என்ன அது ஒரு பொம்பளை ஒரு பேசுமா. ஹலோ, நீங்க தொடர்பு கொள்ள நினைக்கும் வாடிக்கையாளர் தற்பொழுது வேறு ஒரு நபரோடு பேச முடியும். நீங்க லைனில் காத்திருக்கீங்க. 3 வருஷம் நானும் லைன்ல காத்துக்கிறேன். இப்ப எனக்கு லைனே கிடையாது. அக்கா வீட்டுக்கு ஒரு மாமா வந்துக்கணும் போய்கிட்டு தாய் மாமனா சொந்தம் கிடையாது. நெருங்கிய சொந்தமா எந்த உறவும் இல்லை. இல்ல அம்மா நானா அதுவும் கிடையாது. யாரும் சொல்லிடா நம்மளுக்கு சொந்த மாமலாம் யாரும் கிடையாது. அவர் திடீர்னு நம்ம வீட்டுக்கு வந்த மாமா எங்கேயாவது வந்தார். அவர் வந்ததுல எனக்கு எந்த குறம் கிடையாது. அரிசிக்கோ பருப்புக்கோ ரேஷன் கார்டுக்கோ கரண்ட் பில்லு இன்னும் கேபிள் எத்தனையோ எல்லாத்துக்கும் மொத்தத்துக்கும் அவர் தான். ஆமா, தக்காளி 150 ரூபா கிலோ தவிர சரி 5 கிலோ தக்காளி அப்படியே எடுத்து வீட்டு போறாரு ஐயா. இவ்வளவு கஷ்டமாகுதுன்னு சொன்னீங்க. நீ ஒரு மாமனை செட் பண்ணி நானும் ஒரு மாமனை செட் பண்ணி தான் பாக்குறேன். ஆனா அந்த மாமனுக்கு தூண்டி போட்டு அந்த மாமா மாட்டவே மாட்டான். ஆப்ரா மாமா பேர் என்ன தெரியுமா? சுகுமார். யாரு நீ என் மேல வந்து யாரு? நான் வச்சுக்கிறேன் ஒரு பீரு. நான் என்ன பண்றது? நிக்கிது பாரு நம்ம காரு. அதுக்குள்ள போய் அதை போட்டுக்கணும்னா நம்ம 2 பேரும் சோறு. அப்படியே நீ விட்டு கலாரு. எங்க நீ பீரு வச்சுக்கிற அந்த பீரு கூலிங்கா இருக்குமா? கூலிங்கே நம்ம கிடையாது. வண்டி எடுக்க சொல்றாங்க. உட்காரு, கீழே உட்காரு.